அனைவருக்கும் வணக்கம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? குதிரைவாலி இட்லி ப்ளஸ் பிரண்டை சட்னிங்க. நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குதிரைவாலியில் நம்ம இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? நான் ஆல்ரெடி 4 மணி நேரம் குதிரைவாலி அரிசி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மிக்ஸி போட போகிறேன். இப்போது பாருங்கள், மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரவை பதத்துக்கு எடுத்துக்கலாங்க அரைச்சிட்டு. பாருங்கள், மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜல்லடை பிடிக்கலாங்க. உங்களுக்கு ரவை பதத்தை காட்ட போகிறேங்க. பாருங்கள், இதுதான் ரவை ஜல்லடி. நான் இதில் தான் இட்லிக்கு மாவு ஜல்லடை பிடிப்பேன். பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ உளுந்து அரைச்சிட்டு அதில் சேர்த்துட்டு காட்டுறேங்க உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து அரைச்சிட்டேன். நீங்கள் 4க்கு 1ன்னு கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிக்சியில் அரைக்கும்போது அந்த மாவு தனியாக எடுத்துகிட்டு இடியாப்பம் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத உளுந்து அரைச்சிட்டு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டு இட்லி ஊற்றலாங்க. பாருங்கள், நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், உப்பு போட்டு மாவு கரைச்சி வச்சுட்டுங்க. இட்லி ஊற்றி உங்களுக்கு நான் காட்டுறேங்க. குதிரைவாலி இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ இட்லி ஊற்றலாங்க. குதிரைவாலி மாவில் இட்லி ஊற்றியாச்சுங்க, வேகட்டும். குதிரைவாலி இட்லி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்குது. பாருங்கள், கை வச்ச அமுங்களை பார்த்தீங்களா? எடுத்து காட்டுறேங்க பிளேட்டில் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், குதிரைவாலி இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது டெக்ஸ்சர் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.